ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 1 இயர் பேபிக்கு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். 1 மீட்டர் கிளாத் வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போடும்போது என்னென்னா, இந்த மடங்கி இருக்கப்படு, அதாவது இந்த பக்கம் ஃபோல்டாக இருக்குல்ல, இந்த சைடு வந்து லாஸ்ட்டு வரது போல் வச்சுக்கோங்க. இங்கே கட்டாகி இருக்கக்கூடிய சைடு வந்து மேலே வரது போல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாட்டத்துக்குள்ள மெஷர்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சிடலாம். இன்றைக்கி பாட்டம் தனி, டாப் தனியாக ஸ்டிச் பண்ண போகிறோம். பாட்டம் ஹைட் வந்து 12 எடுத்துக்கோங்க. 12 மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் பாட்டத்தோட விட்த்து வந்து 30 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 30 மீன்ஸ் இந்த சைடும் 50 இருக்கணும், பேக் சைடு 50. அதாவது நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கனால நம்ம 15 எடுத்தால் போதும். ஓகே, அப்போ நீங்கள் 15 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இனி இதை கட் பண்ணிடலாம். பாட்டம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஹைட் வந்து 12 எடுத்துக்கோங்க. விட்த் வந்து 29, அதாவது 29 இல்லை 30 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 30 மீன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, தென் நம்ம இப்போ டாப் ஸ்டிச் பண்ணலாம். டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி அங்கே மடக்கி விட்டுருந்தோம்ல, அதாவது ஃபோல்ட் பண்ண சைடு வந்து கீழே வச்சுருந்தோம். அந்த சைடை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு லாஸ்ட் டைம் பண்ணது போலே தான், லாஸ்ட் டைம் ஃப்ராக் ஸ்டிச் பண்ண எப்படி ஹைட்டுக்கு எவ்வளோ அளவு எடுத்தோமோ, லென்த் எடுத்தோமோ அதே லென்த்து தான் இந்த வாட்டியும் வரும். ஓகேவா? தென் இப்போ ஷோல்டருக்கு வந்து 4.5 எடுத்துக்கோங்க. அதே போல் ஆம் ஹோலுக்கும் 4.5 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேபியோட செஸ்ட் சைடு வந்து 6 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 6 இந்த 5 4.5 இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதையும் ஒரு டாக் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. எதுக்கு டாக் ஷேப்பில் வரைய சொல்கிறேன்னா, அப்போ தான் ஆம் ஹோல் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ஹாஃப் பாட்டு, இதில் ஒரு ஹாஃப், இந்த ரெண்டையும் இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறமா பேபியோட ஹிப் சைஸ்க்கு வந்து 5 எடுத்துக்கோங்க. டோட்டல் ஹைட் எவ்வளோ எடுக்கணுன்னா, பேபிக்கு வந்து 9 எடுத்துக்கோங்க. 8 போதும். 9 வந்து நம்ம மேலேயும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது, நெக்குக்கும் ஸ்டொமக் சைடும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஹாஃப் போயிடும். அப்போது 8 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இப்போ எடுக்க வேண்டியது 9. ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா பேபியோட நெக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே இன்றைக்கி 3 தான் எடுக்கிறேன். ஓகேவா? நம்ம குட்டியாகவும் வைக்கலாம். பேக் சைடு வந்து பேக்குக்கு வந்து சின்னதாகவும் எடுத்துக்கலாம். அதாவது நெக் சைஸ் வந்து சின்னதாகவும் எடுத்துக்கலாம், பெருசாகவும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். பேபியோட ஷோல்டருக்கு வந்து நம்ம 4.5 மொத்தம் டோட்டலாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஷோல்டருக்கு. இப்போ நெக்குக்காக நம்ம அது எவ்வளோ எடுத்தோம்னா 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே 3 எடுத்திருக்கோம். நெக் பாட்டு 3 எடுத்திருக்கோம். ஷோல்டர் பாட்டுக்கு 2 எடுத்திருக்கோம். மொத்தம் ஷோல்டர் பாட்டுக்கும் வந்து 4.5. ஓகேவா? இனி இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து டா ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கே ஹாஃப், இங்கே ஹாஃப். ஓகேவா? அதை அப்படியே சரிச்சு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ரவுண்ட் ஷேப் ரெடி ஆகிரும். இது இப்படி இவ்வளவு தான். அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேபியோட டாப் பாட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாட்டம் பாட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, பாட்டம் பார்ட் எடுத்துக்கோங்க. பாட்டம் பார்ட்டில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட்டு, ஒன்று பேக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்து பாட்டம் பார்ட்டில் 3 மார்க் பண்ணணும். 3. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டமோட மேல் சைடில் வந்து என்னென்னா எல்லா பக்கமும் 3 மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை, அதாவது ஃபஸ்ட் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை தூக்கி அடுத்த ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மார்க்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் 3க்கு. அந்த லைன் எப்படி பிடிச்சி கரெக்டாக இல்லை ஃபோல்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு லைன் போட்டிருக்கோம்ல, அதில் எப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது மாறாமல் இருக்கிறதுக்காக, அதாவது நீங்கள் மார்க் பண்ண மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் வச்சு லைட்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறமா என்ன பண்ணணும்னா, அடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோம்ல, அதை
அதே இதே போல் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் மடக்கணும், இதை அப்படியே லெஃப்ட் சைடில் மடக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இனி இதையும் ஒரு பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் மாறி போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சுற்றி எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபோல்ட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதே போல் இன்னொரு பாட்டம் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பாட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு கூட ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகேவா? இது எப்படி ஜாயின் பண்ணால் போதும். நேரத்தில் இதை எப்படி எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், டாப் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ பாட்டம் வந்து கட் பண்ணி நம்ம மடக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். நம்மளோட பேபியோட ஒரு ஹாஃப் ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பின்னு தான் யாருமே ரிமூவ் பண்ணக்கூடாது. பின்னை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து திரும்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே போயிடும். ஸோ தையல் கிளியராக விழாது. பின்னை வச்சுட்டே ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக பண்ணணும், பின் கையில் குத்தி விட்டுறக்கூடாது. இப்போ நீ இதை ஸ்டிச் பண்ணும்போது சி டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. சி டைப் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் தைச்சி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் தையல் கொஞ்சம் பெருசாகவும் விடும். எதுக்காக சி டைப் இதில் செலக்ட் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நம்ம இதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தும், அதாவது டாப் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நமக்கு சி டைப் வந்து போதும் தரணும். அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது நான் ஸ்டிச் பண்ணதை காட்டுறேன். இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் விழுந்திருக்கு. இப்போ இது ஸ்டிச் முடித்த பிறகு நீங்கள் அதில் பின் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஸ்டிச் பண்ணது அப்படியே இருக்கும். இதே போல் தான் பாட்டம் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு பண்ணேன். இதை அடுத்து பேக் சைடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பின் எல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பின் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா இனி டாப்புக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். டாப்புக்கு வந்து நெக் சைடு வந்துக்கு நான் இன்றைக்கி பைப்பிங் தான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோக்கு பைப்பிங் வச்சது போலே தான் வச்சுருக்கேன். பைப்பிங் பற்றின ஒரு கிளியர் வீடியோ வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கழுத்துக்கு, அப்புறமா நமக்கு வந்து ஷோல்டர் ஆர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பைப்பிங் தான் வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் ப்ளூ கலரில் ஃப்ளவர்ஸ் போட்டு வந்திருக்கனால நான் ப்ளூ கலர் பைப்பிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங்க்கு வந்து ஒரு லேயர் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த லேயருக்கு வந்து அதை மடக்கி ஆட் பண்ணோம். அது நான் இப்போ மடக்கிட்டு இருக்கேன். மடக்கி ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ பைப்பிங் முடிச்சிட்டேன். பைப்பிங் முடித்த பிறகு பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். நான் ஹெட்டுக்கும் வச்சுருக்கேன், அதாவது நெக் பக்கத்துக்கும் வச்சுருக்கேன். ஷோல்டர் ஆர்ம்ஸுக்கும் பைப்பிங்கை செலக்ட் பண்ணிட்டேன். பின்னாடி எதுக்காக இந்த ஓப்பன் போட்டிருக்கேன்னா, பின்னாடி பிள்ளைங்களுக்கு வந்து ஊக்கு வைக்கிறதுக்காக தான் இந்த ஓப்பன் போட்டிருக்கேன். பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்டம் டாப்பும் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். அது ரொம்ப ஈஸி தான், ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு மொத்தமாக இப்போ நம்ம ஷோல்டர் ஆர்ம்ஸ்க்கு எல்லாமே முடிச்சிட்டோம்ல. இனி இந்த ட்ரெஸ்ஸை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் தையல் போட்டு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி ட்ரெஸ் கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2-3 ஸ்டிச் விழணும். ஓகேவா? அதுக்காக தான் நான் ரிவர்ஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டிச்சிங் மிஷினில் ரிவர்ஸ் பட்டன் இருக்கிறனால நான் ரிவர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிவிட்டேன். இதே போல் நீங்கள் நீட்டாக ஒரு லாங் ஸ்டிச் போட்டு முடிச்சுருங்க. லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே போலே தான் அதோட இப்போ நான் ரைட் சைட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அதே போல் லெஃப்ட் சைட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட் பார்த்த தெரியும் இந்த ஆர்ம் ஹோல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை நீட்டாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற போல் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அப்புறமா பார்த்திங்கன்னா 2 சைடும் கட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து மடக்கி தைக்கணும். இந்த கீழே வந்து மடக்கி தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் லைட்டாக ஒரு சைடு மடக்கிட்டு அப்புறமா அதை இன்னொரு சைடு மடக்கிக்கோங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் லைட்டாக மடக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டாக மடக்கிட்டு அப்புறமா இன்னொருக்கா மடக்கி தைக்கணும். அப்படி ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக மடக்கி தைக்கணும். 2 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிக்காமல் கீழே மடக்கி தைக்காதுங்க. அப்படி தைச்சிங்கன்னா ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஃபுல்லும் இதே போல் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே ஸ்டிச் நீட்டாக போட்டுக்கோங்க. அப்புறமா இது ஃபுல்லு முடித்த பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராக்கோட இப்படி தான் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பைப்பிங் பற்றின கிளியர் வீடியோ நான் இன்னொருக்கா போடுறேன். ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பாட்டமும் டாப்பும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக வெட்டி வச்சுருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஷோல்டர் ஆர்ம்ஸுக்கு எல்லாமே பைப்பிங் வச்சுக்கோங்க. பைப்பிங் வச்சுக்கிட்டு ஃபைனலாக எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ராக் ரெடி ஆயிரும். பின்னாடி ஓப்பன் எதுக்காக வச்சுருக்கேன்னா பிள்ளைக்கு வந்து உக் போடுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.